கடைசியாக எந்த காலை புலரக்கூடாது என தமிழீழ மண் எதிர்பார்த்ததோ, எந்த அறிவித்தல் கேட்கப்படக்கூடாது என தமிழீழ மக்கள் எதிர்பார்த்தார்களோ, அந்த விடியலும் அறிவித்தலும் வந்தே விட்டன. போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகைச்சூடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நினைவாளத்தை நோக்கி காவடி எடுத்து வருகிறோம். மக்கள் நிக்கிறவன் பாருங்க. வணக்கம். நாங்க இணைந்து நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணம் நல்லூர்ல நினைக்கிறோம். நல்லூர்ல குறிப்பாங்க பார்த்தோம்னா திலீபன் ஆண்டு நினைவு தினத்தை தான் வந்தாங்க. 38வது ஆண்டு நினைவு இது. பின்னால பாத்தீங்கன்னா ஊர்திகள் அழைக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்குது. அதாவது வந்து கெட்டுப்பூங்கால இருந்து நினைவகத்தை நோக்கி ஊர்திகள் வந்து கொண்டிருக்குது. இதைதான் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொள்ள போறீங்க. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிடுங்க. இப்போ நல்லூர்ல நாங்கள் நிற்கிறோம். வந்து கெட்டுப்பூங்கால இருந்து திலீபன் நினைவுக்காண்டி வந்து நான் ஒரு சின்ன ஒரு நடைபவனி ஊர்வலம்னு சொல்லலாம் ரெண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு காட்டுறேன். நல்ல வாகனங்கள் வந்து இதில் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. போலீசார் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு அப்படி நான் காட்டிக் கொடுப்பேன். நீங்களும் பார்த்துட்டு கட்டிய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதில் நிற்கிற மாதிரி ஒரு படம் வச்சு முன்னுக்கு இதில் ஒரு வாகனம் கொண்டு போயினோம். மக்கள் புரட்சி படிக்கட்டும், திலீபனின் கனவு வழிகட்டும் என்று இருக்கு. இதில் படம் வைத்து அதில் மாலைகள் போட்டு கொண்டு போய் நம்ம பாருங்க. ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி அடுத்தவங்கால அதில் நிற்கிற மாதிரி ஒரு மாலைகள் போலவே 4 பக்கம் தெரியக்கூடிய மாதிரி பின்னால் ஒரு சுடர் ஏற்றி கொண்டு ஏற்றி கொண்டு போயினோம். ஊர்வலமாக வந்து நல்லூரில் இருக்கிறவற்ற இந்த இணையபடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கெட்டுப்பூங்கால வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ ரேகை வந்ததுனால ரேகை நல்லூர் வரைக்கும் அழைச்சி கொண்டு வந்துருக்கோம். அதில் வேறு இதில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மாட்டி கொண்டு போகிறேன். நீங்களும் பார்க்க மேலே இருக்கு. மேலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இது. நிறைய மக்கள் நிறைய இடங்களில் தேடி வருகிறோம். இந்த நினைவுக்கு வந்து நிறைய பேர் தேடி வருகிறோம். இது வந்து இப்போ கர்நாடகாவே நடந்து வந்தது. இன்னைக்கு வந்து அவர் உயிர் நீத்த நாள். அழைச்சி கொண்டு வந்து பாருங்க. தியாகத்தின் உச்சத்தை வென்ற உன்னத தியாகி நீதானையா. பேசும் மலர தேசியம் வாழ கோரிக்கைகள் ஆய்தனில் வைத்து காணிக்கையாக்கிய தியாகியே, உயிரை உருக்கி உணர்வினை பொழிந்து உலகிற்கு வெளிச்சம் தந்த ஊரளவின் மெழுகுபத்தியே, தியாகத்தின் உச்சத்தை வென்ற உன்னத தியாகி நீதானையா. மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட அகிம்சையின் அண்ணலே, மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட அகிம்சையின் அண்ணலே, தியாகத்திற்கு இலக்கணமானவன் நீ, தியாகத்திற்கு இலக்கணமானவன் நீ, தியாகத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ, தியாகத்திற்கு வரலாறு படைத்தவன் நீ. மகா யாகத்தையும் வெஞ்சியது உன் தியாகமே, மறக்க முடியுமா? மகா யாகத்தையும் வெஞ்சியது உன் தியாகமே, மறக்க முடியுமா? தியாக தீபம் பிலிப்பனின் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள பாத்தீங்கன்னா போலீசார் எல்லாம் போக்குவரத்து வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம். இந்த வாகனங்கள் வந்து அதில் போயிடுறாங்க. வந்து அதில் வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு போலீசார் எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்காங்க. ஊர்தி வந்து நினைவு இடத்தை நோக்கி வந்து வந்துட்டு இருக்காருங்க. அவருடைய தியாகத்தினை போசித்து
எங்கள் சந்ததிகள் அந்த தியாகத்தினுடைய மகிமையை உணர்ந்து அவர் எந்த நோக்கத்திற்காக அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தாரோ அந்த நோக்கத்தின்படி நாங்கள் ஊர்தியில் கொண்டு நீப்பாட்டினோம். அதாவது சரியா 10:48 மணிக்கு அதில் உயிர் நீத்த அந்த நேரத்தில் மலரஞ்சலிகள் இடம்பெறும் சொல்லியிருந்தாங்க. 38வது ஆண்டு நினைவாயிரம் நிறைய பேர் பாருங்க எவ்வளோ மக்கள் மக்களும் நிறைய ஒரு ட்ராஃபிக்கான இதாக தான் இருக்கு. போலீஸாரோட காட்சி வந்துருக்கிறான். அந்த நேர்பாதையாளங்க அதில் நேராக போகலாம். ரியோவுக்கு திரும்பாமல் நேராக போகலாம். நேர்பாதையால் அனுப்ப சொல்லி மக்களை அனுப்ப சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி தெரியலை. போலீஸார் அது மாதிரி செய்யணுமா இல்லைன்னு தெரியலை. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களை பார்த்தோன்னா நிறைய வாகனங்கள் நிறைய மக்கள் நம்ம வந்துருக்கிறோம். இதிலே போலீஸார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம். நேரம் இருக்குது. இதில் சரியா 10:42 நேரம் சொல்லியிருந்தது. இப்போ தான் 10 மணி. ஒரு 42 நிமிடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு திருவுருவம் ஒரு சிலையாக படிக்கப்பட்டு உள்ள வளராறுகள் போட்டு இருக்குது. நிறைய மக்கள் அஞ்சலி செலுத்திட்டு உள்ள போயெல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். சாலைகளிலும் ராணுவ முகாம்களிலும் நடந்த சம்பவம் அப்படியே அவசர கால சட்டத்தை முழுமையாக நீக்குதல், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை முற்றாக களைதல், தமிழ் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவ மாணவன், விடுதலை போராளி, தமிழ் பற்றாளன் திலீபன் ஆகார தவிர்ப்பு போராட்டத்தை தொடங்குகின்றார். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணியளவில் அந்த தியாக பயணம் ஆரம்பிக்க தயாராக இருக்கும் நிலையில் பாடசாலை மாணவர்கள் கைகுலுக்கி தமது அன்பினை வெளிப்படுத்துகிறார்கள். வாழ்த்து என்றோ பிரியாவிடை என்றோ வரையறுக்க முடியாத அந்த சந்திப்புகளுக்கு பின்னர் தமது வாகனத்தில் ஏறி அமர்கிறார் திலீபன். சொர்ணம், ஆண்டன் மாஸ்டர், முரளி, காசி ஆனந்தன், ராஜன் ஆகியோர் அவரை சூழ அமர்ந்திருக்க உண்ணாவிரத இடத்தை நோக்கி செல்கிறது வாகனம். உண்ணாவிரதத்திற்காக யாழ்ப்பாணம் என்னும் கலாசார பூமியில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் முற்றம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்க குறித்த இடத்தில் வந்து நின்ற வாகனத்தில் இருந்து இறங்குகிறான் திலீபன். இறங்கிய திலீபனை எதிர்பாராத விதமாக ஒரு வயோதிபர் தாய் வழிமறிக்கிறார். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அவர் நெற்றியில் இட்ட வெற்றி திலகத்துடன் மேடைக்கு நடந்த திலீபன் தனக்கான ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தவையே தன் கொள்கையில் எவ்வளவு தூரம் உறுதியாய் இருக்கிறான் என்பதற்கு சான்று சொல்வதாக அமர்ந்திருக்கிறது. கல்வியில் தீராத தாகம் கொண்ட திலீபன் புத்தகங்கள் மேல் பிரியமானவன் என்பதால் தான் படிப்பதற்கான புத்தகங்களை ஏற்கனவே கேட்டிருந்தான். உண்ணாவிரத காரணங்களை விளக்கும் பல்வேறு நபர்களின் உரைகளோடு அந்த நாள் நிறைவுக்கு வர இரவு 11 மணி அளவில் திலீபனை சந்திக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன். தான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு வழங்கப்பட்ட உத்வேகமாக அந்த சந்திப்பு இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் நாள் காலையில் எழுந்த திலீபன் காலை கடன்களை அதிக சிரமமின்றி முடித்துக் கொண்டு தினசரி பத்திரிகைகளை படித்து முடிக்கிறார். அருகில் இருந்தவரிடம் தான் பேச போவதாக சொல்லி ஒலி வாங்கியை தருமாறு கேட்க அது அவர் கைகளை சேர்க்கிறது. பேச ஆரம்பித்த திலீபன் நின்று கொண்டு பேச முடியாத காரணத்தினால் இருந்து கொண்டு பேசுகிறார். நாளை நான் சுயநினைவுடன் இருப்பேனோ என தெரியாது என ஆரம்பித்து பேசிய வரிகள் கனதியானவை. முதலில் கரும்புலி தாக்குதல் நடத்திய மில்லரையும் தனது போராட்டம் ஆரம்பிக்கும் போது தலைவர் கூறிய வார்த்தைகளான திலீபா நீ முன்னால் போ, நான் பின்னால் வருகிறேன் என்ற வார்த்தைகளையும் நினைவு கூர்கிறார். கண்டிப்பாக என் மக்கள் விடுதலையினை காண்பார்கள், ஆனால் அதனை காண நான் இருக்க மாட்டேன் என்பது மட்டும்தான் என் ஒரே கவலை என திலீபன் பேசியதை கூடியிருந்து கேட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அன்றிரவும் தலைவர் திலீபனை சந்திக்கிறார். சோர்வுடன் படுத்திருந்த திலீபனின் தலையை தனது கரங்களால் வருடுகிறார். ஒரு தகப்பனின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக குலைத்தது போல் இருந்தது அந்த ஸ்பரிசம். 3வது நாளன்று எழுந்த திலீபன் பார்ப்பதற்கு சற்று விகாரமாக தெரிந்தார். உதடுகள் வெடிக்க ஆரம்பித்திருந்தன. சிறுநீர் கழிக்க சிரமப்படுகிறார். ஆனாலும் அந்த தியாகியின் முகத்தில் தெரிந்த மன உறுதி சற்றும் குறையவில்லை.
ஒரு புறம் மேடையில் கவிதைகள், பேச்சுக்கள் என ஒளிபெருக்கி விடுதலை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லூர் கந்தனின் முற்றம் சனத்திரளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அங்கே பேசிய ஒரு பொதுமகன், திலீபன் எமக்காகவெனினும் கொஞ்சம் நீர் அருந்த வேண்டும் என கேட்டுக்கொள்ள அடுத்த கணமே ஒலிவாங்கியை பெற்று அந்த விண்ணப்பத்தை கண்டிக்கிறார். நல்லூர் கந்தசுவாமி கோவில் முற்றம் வெயிலில் தகித்துக் கொண்டிருப்பது பொறுக்காமல் வானம் திறந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது. மக்கள் அசைவதாக இல்லை. மழையில் நனைந்தவாறே மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே தினம் செல்வி சிவா துரையப்பா என்ற பெண் அச்சுவேலியை சேர்ந்தவர் 17/9/1987 திலீபனுக்கு ஆதரவாக 3வது சிறிய மேடை ஒன்றில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். 4ஆம் நாள் அதிகாலையிலேயே திலீபன் எழுந்து விட்டார். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கூறினாலும் அவரால் நடக்க முடியவில்லை என்பதால் அவரது படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் அவரால் சிறுநீர் கழிக்க முடியவில்லை. பிறகு அவரை மெதுவாக மேடைக்கு பின்புறம் அழைத்து சென்றார்கள். திலீபன் வயிற்றை பிடித்துக் கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டார். இந்தியாவினுடைய தூதுவர்களோடு வெளியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அவை யாவுமே தோல்வியில் முடிவடைகின்றன. மிகவும் சோர்ந்து போயிருந்த திலீபன் விரைவாகவே உறங்கி விடுகிறார். 5ஆம் 6ஆம் நாட்களில் திலீபனின் நிலை மோசமடைகிறது. எழ முடியாத நிலை மேலோங்குகிறது. இந்திய சமாதான படையினரின் யாழ் கோட்டை ராணுவ முகாம் பொறுப்பாளர் கேர்னல் தரார் அவர்கள் திலீபனை பார்க்க வந்து மேலிடத்தில் பேசுவதாக சொல்லி விடைபெறுகிறார். இன்னும் பல பேச்சுக்கள் விடுதலை புலிகள் மற்றும் இந்திய பிரதிநிதிகளுக்கு இடையில் நடந்து இருக்கின்றன. எனினும் எதுவுமே திலீபனின் உயிரை காப்பாற்றுவதற்கான விளைவுகள் எட்டவில்லை. எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேணும். 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேணும். இல்லை என்றால் நான் உண்ணாவிரதத்தை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் என 7வது நாளில் உண்ணாவிரத மேடைக்கு வந்த இந்திய பத்திரிகையாளரிடம் தன் கரகரத்த குரலில் அழுத்தமாகவே சொல்லிவிடுகின்றான் திலீபன். மக்கள் கூட்டம் தாங்க முடியாத அளவு நல்லூர் முற்றத்தில் நிறைந்து வழிகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகளை சார்ந்த பல்வேறு போராளிகள் மற்றும் பொதுமக்கள் தாமும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கிறார்கள். மக்கள் யாழ் மாவட்டத்தின் அரசு நிர்வாக அலுவலகங்கள் யாவற்றையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு தியாக தீபம் மங்கலான வெளிச்சத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அத்தீபம் அணைந்து விடுவதை எந்த தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார்கள். உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பித்து 7 நாட்களில் அகிம்சை என்னும் அறவழி போராட்டத்தை தீயாக பரவவிட்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த மாவீரர். 9வது நாள் இப்போராட்டத்தின் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டது. இந்த நாளில் தான் ஏதேனும் மாற்றம் ஒன்று நிகழ்ந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பின் மேல் ஒரு தளர்வு படர ஆரம்பித்திருந்தது. இந்த நாளில் தான் உறுதியும் வீரமும் ஒருங்கே வாய்க்க பெற்ற ஒரு மாவீரர் மட்டில் அதிகளவான அச்சம் மக்களுக்கு எழ ஆரம்பித்திருந்தது. இந்நாளில் திலீபனின் உடலில் மெல்லிய உதறல் வர ஆரம்பித்திருந்தது. உதடுகள் பாலம் பாலமாக வடித்திருந்தன. இந்திய படை தென் பிராந்திய தளபதி திவேந்தர் சிங் இலங்கைக்கு வந்து பிரபாகரனை சந்தித்தார். 1 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பகல் 1 மணிக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் இந்திய தூதுவர் JN டிக்சின், திவேந்தர் சிங், இந்திய தூதரக பாதுகாப்பு அதிகாரி குப்தா ஆகியோர் இந்தியாவின் சார்பிலும் விடுதலை புலிகள் சார்பில் அவ்வியக்கத்தின் தலைவர் பிரபாகரன், தளபதி மாத்தையா, அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, திலீபன் தனக்கான இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்க அந்த நாளும் கூட ஒரு விதமான தோல்வி உணர்வுடன் தான் முடிந்து போனது. இது 10வது நாள். சராசரியாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நாடி துடிப்பு நிமிடத்திற்கு 72. ஆனால் திலீபனின் நாடி துடிப்பு நிமிடத்திற்கு 52. ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சாதாரண இரத்த அழுத்த அளவு 120க்கு 80. ஆனால் திலீபனின் இரத்த அழுத்த அளவு 80க்கு 50. அந்த நிலையிலும் கூட திலீபன் பேசுகிறான். தன் அனைத்து சக்திகளையும் திரட்டி அவன் பேசிய, நான் இறப்பது நிச்சயம், அப்படி இறந்ததும் வானத்தில் இருந்து என் தோழர்களுடன் சேர்ந்து நமது லட்சியத்திற்காக உழைப்பேன் என்ற வார்த்தைகளை கேட்ட மக்கள் அனைவரும் ஓவென்று அழுகிறார்கள். ஒரு அண்ணனை இழக்க காத்திருக்கும் மாணவ மாணவியர் கண்களில் நீர் ததும்ப சிலையாக்கி நிற்கிறார்கள். கண்ணீர் பாதி கனத்த மௌனம் மீதி என அந்த நாள் நிறைவுக்கு வருகிறது.
இப்படியாக 11வது நாளும் வந்து விடுகிறது. திலீபனின் உடல்நிலை அனுமானிக்க முடியாத அளவு பலமிழந்து போயிருக்கிறது. உயிருடன் இருக்கிறாரா என்பதை வலிந்து உறுதிப்படுத்திய பின்னர் அவர் கோமா நிலைக்கு சென்று கொண்டிருப்பது தெரிய வர அவர் வேறு ஒரு கட்டிலுக்கு மாற்றப்படுகிறார். ஒளிபெருக்கியில் திலீபனுக்கு மிகவும் பிடித்த ஓ மரணித்த வீரனே உன் ஆயுதங்களை எனக்கு தா பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பகலை தின்று மெல்ல வெளிவரும் அந்த கனத்த இரவின் மேல் மிகப்பெரிய ஒரு துயர போர்வை போர்த்தப்பட்டிருப்பது அனைவரது கண்களுக்கும் அப்பட்டமாக தெரிகிறது. கடைசியாக எந்த காலை புலரக்கூடாது என தமிழீழ மண் எதிர்பார்த்ததோ, எந்த அறிவித்தல் கேட்கப்படக்கூடாது என தமிழீழ மக்கள் எதிர்பார்த்தார்களோ, அந்த விடியலும் அறிவித்தலும் வந்தே விட்டன. செப்டம்பர் 26, 1987 அன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலய முற்றத்தில் தான் கொண்ட கொள்கைகளுக்காக, தன் மக்களுக்காக, தன் மண்ணின் விடியலுக்காக, தான் கொடுத்த வாக்கிற்காக தனது உயிரை அர்ப்பணித்து மாவீரர் பட்டியலில் தனது பெயரையும் பதித்தான் திலீபன். நேரம் 10:38 காவடி எடுத்து நினைவாளத்தை நோக்கி காவடி எடுத்து எறினான். மக்கள் நிக்கணும்னு பாருங்க. தேரோடும் வீதியிலே நல்லூரார் மூச்சலிலே ஊரே திரண்டிருக்க ஊரடி பெற்ற மைந்தன் 12 நாள் யாகத்தில் யாக வேள்வியில் என்னுயிரை தியாகம் செய்தாலே புரட்டாதீர்கள் 26 தேசம் வளர தேசியம் வாழ கோரிக்கை நகர் வீதியிலே நாயகர்களை பூசிப்பதற்கு தயாராகுங்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த புனித இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வோடு இணைந்திருப்போம் என்பதை கூறிக்கொண்டு நேரம் தற்பொழுது 10:46. பத்து 48 மணியளவிலே பொது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அதன் பின்னர் அகவணக்கம் இடம்பெற்றதனை தொடர்ந்து பொதுமக்களால் பலவஞ்சலி செலுத்தப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அகவணக்கத்திலே தியாக தீபம் திலீபன் அண்ணாவோடு இணைந்து நேரம் 10:47. 1 நிமிடம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அவர்களை பூசிப்பதற்கு. அன்பார்ந்த உறவுகளே, அமைதியான முறையிலே இங்கே தியாக தீபம் திலீபன் அவர்களை பூசிப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். புனிதமான இந்த இடத்திலே உங்களுடைய காலணிகளை அகற்றி மனதிலே தியாக தீபம் திலீபன் அவர்களை நிறுத்தி அவருக்கான நினைவஞ்சலி செய்வோம். தற்பொழுது நேரம் 10:48. தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது. வீரவேங்கை கீதா மற்றும் மாவீரர் கீதாஞ்சலி ஆகியோரின் தாயாராகிய திருச்செல்வம் ஆசைப்பிள்ளை அவர்களினால் தற்பொழுது பொதுச்சுடரானது ஏற்றப்படுகிறது.
அதே போல தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரட்னம் அவர்களினாலும் பொது ஈகைச்சூடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து தியாக தீபம் திலீபன் அண்ணாவிற்கும் ஈழ விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்கள் மற்றும் நாட்டுப்பற்றாளர்கள் அனைவருக்குமாக இந்த இடத்திலே நாங்கள் அகவணக்கத்தை மேற்கொள்கின்றோம். இனப்படுகொலையிலே கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த இடத்திலே 2 நிமிட அகவணக்கம் இடம்பெறும். கடற்கரும்புலி பொதிகை தேவன் மற்றும் மாவீரர் ஜெயம் அவர்களுடைய தாயாரும் நாட்டுப்பற்றாளர் சிவஞான ஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து இங்கே காவடி எடுத்துக் கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய 38வது நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இங்கே இணைந்திருக்கின்றோம். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய அந்த உன்னதமான நோக்கத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி அவர் வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் திடசங்கற்பம் போன்று இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்போம். மலர் தூவ வாருங்கள்.